கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோகாவுக்கு பின் மறைந்திருக்கும் ரகசியத்தை பற்றியும் கிறிஸ்தவர்கள் யோகா செய்யலாமா என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். இந்த யோகா பற்றின காரியங்களை சொல்வதற்கு முன்பாக ஒரு 4 காரியங்களை உங்களிடம் சொல்ல நினைக்கிறேன். இந்த 4 காரியங்களை நாம் புரிந்து கொண்டால்தான் யோகா என்பது என்ன என்பதை பற்றி நாம் புரிந்து கொள்ள முடியும். முதலாவதாக ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை ஏற்படுத்துவேன் என்று. ஸ்திரீயின் வித்து அந்த வழியாய் வந்தவர் தான் மேசியா யூத மக்களை தெரிந்து கொண்டார். அதே மாதிரி உன் வித்து, அதாவது சர்ப்பத்தின் வித்து. இப்போது ஸ்ரீயின் வித்துக்கு எப்படி மேசியா என்று ஒரு கூட்டம், யூத மக்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறதோ, அதே போல் சர்ப்பத்திற்கும் ஒரு கூட்டம், ஒரு இனம் இருக்கிறது. அதுவும் சில மனிதர்களை பிடித்து அவர்களுக்கான வேலையை செய்ய வைக்கிறது. அந்த வழியாக நிம்ரோத் அப்படின்ற ஒருத்தவர் வர்றதை நம்ம ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம். அதன் பின்பு அந்த வழியில் கடைசியாக வருகிறது ஆன்டி கிரைஸ்ட். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உன் வித்துக்கும் ஸ்ரீயின் வித்துக்கும், அதாவது மேசியாவுக்கும் ஆன்டி கிறிஸ்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்ரீயின் வித்து மேசியாவிலிருந்து வந்தவர்கள் தான், அவருடைய இரத்தத்தினால் கழுவி அவருடைய பிள்ளைகள் ஆனவர்கள் தான் நாமும். அதாவது நமக்கும் பிசாசுக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் இயேசு தம்முடைய இரத்தத்தினால் கழுவினதினால் நான் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அதனால் நமக்கும் பிசாசுக்கும் பகை உண்டாகிக்கொண்டே தான் இருக்கும். இரண்டாவதாக, யானை ஃபேஸில் ஆனால் உடம்பு மனுஷங்களாக இருக்கும். அதே மாதிரி ஆடு ஃபேஸாக இருக்கும், உடம்பு மனுஷனாக இருக்கும். அதுக்கடுத்து டாக் ஃபேஸாக இருக்கும், உடம்பு மனுஷங்களாக இருக்கும். இப்படி நம்ம நாட்டில் மட்டும் அந்த மாதிரி சிலைகள் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாமே இருக்குது. ஆனால் அதோட நேம்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மோஸ்ட்லி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி எல்லா புராணத்துலேயுமே, நம்ம ஈஜிப்டாக இருக்கட்டும், கிரீக், எல்லா ஒரு புராண கதைகளிலுமே ஒரு புஷ்ப விமானம் வந்துச்சு. அது வானத்திலிருந்து இறங்கி வந்தது. அதில் தான் அந்த தேவர்கள் எல்லாம் வந்தாங்க அப்படின்ற ஒரு கதை இருக்கும். நம்ம மகாபாரதத்துலேயும் இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது. இவங்களோட இந்த வானத்திலிருந்து இறங்கி வந்தவங்களோட ரூபங்களை எல்லாம் ஒரு குகையில் எழுதி வைத்ததாகவும், அந்த குகையிலிருந்து மற்ற மனுஷர்கள் அதை சிலைகளாகவும் செய்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டவர்களை கடவுள்தான் படைத்தாரா? மிருகம், முகம், மனித உடம்பு, இப்படிப்பட்டவர்களை கடவுள்தான் படைத்தாரா? ஈனோக் என்கின்ற புக்கு இருக்குது. அந்த புக்கில் வாட்சஸ் என்ற பிரிவில் தூதர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தூதர்களை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, தூதர்களும் மனுஷர்களும் ஒன்றா இருந்ததால் ராட்சதர்கள் பிறந்தார்கள், அதாவது நெஃபிலிம் பிறந்தார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த நெஃபிலிம் தான் பிசாசால் கரைப்பட்டு அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்க பேர் ரெஃபாயிம். இவங்களை கடவுள் பாதாளத்திற்கு அனுப்பி வச்சிட்டாரு நோவா காலத்தில். யார் தூதர்களும் மனுஷர்களும் ஒன்றா இருந்ததால் ராட்சதர்கள் வந்தாங்க. அவங்க பேர் நெஃபிலிம். அவங்கள பிசாசு கரைப்படுத்தி அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டதுனால அவங்களையெல்லாம் கடவுள் நோவா டைமில் இறந்துட்டாங்க. இறந்தவங்கள பேர் ரெஃபாயும். அவங்க எல்லாரையும் பாதாளத்தில் கடவுள் கட்டி வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, மனுஷர்களும் மிருகமும் ஒன்றா சேர்ந்து அவங்களுக்கு பிறந்த அந்த குழந்தைங்களை என்ன சொல்கிறாங்கன்னா ஹிமேரா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களையுமே இந்த ராட்சசர்கள் மாதிரியே இவங்களும் ஒரு இவங்களையுமே நோவா டைமில் கர்த்தர் அழித்து போட்டுட்டார். இப்போ இந்த ரெஃபாயிம்ன்றது எங்கே இருக்காங்கன்னா பாதாளத்தில் இருக்காங்க. மூணாவதாக, சாத்தான் நரகத்தில் இல்லை. சாத்தான் 2ஆம் வானத்தில் இருக்கிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கீழே விழுந்த அந்த பாதாளத்தில் இருக்காங்க இல்லையா, அந்த ரெஃபாயிம், இவங்க தான் நம்ம மனுஷர்களாகிய நாம் அந்த ரெஃபாயிமுக்கு இடம் கொடுக்கும்போது அவர்கள் மேலே கிரியை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த ரெஃபாயிமால் எந்த உருவத்தை வேணாலும் எடுக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தவர்களாக இருக்காங்க. லேகியோனுக்குள்ளேயுமே
இந்த ரெஃபாயிம்ஸ் தான் இருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த லேகியோனுக்குள்ளே இருந்த அந்த பிசாசுகள்லாம் என்ன சொல்லுது, எங்களை பாதாளத்திற்கு அனுப்பாதேயும், எங்களை இந்த பன்றி கூட்டத்திற்குள் அனுப்பும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அந்த இது எல்லாமே யாருன்னா ரெஃபாயும். அந்த ரெஃபாயும்க்கு வந்து மனுஷனோட சரீரத்தை வந்து அவ்வளோ ஒரு பிடிக்கும். அந்த ரெஃபாயும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு காம இச்சையை மனுஷர்களுக்குள்ளே கொடுத்து என்னென்ன செய்யக்கூடாதோ அந்தந்த காரியங்களை எல்லாம் மனுஷர்கள் மூலியமாக செஞ்சு தங்களுடைய கிரியைகளை வெளிப்படுத்துவாங்க. இப்படி அந்த ரெஃபாயும் கூட்டம் இருக்கிறது. அடுத்ததாக 4வதாக ஏதேன் தோட்டத்தில் 2 மரம் இருந்தது. ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க மரம், இன்னொன்று ஜீவ விருட்ச மரம். ஏவாள் ஆதாம் பாவம் செய்த உடனே இந்த ஜீவ விருட்சமானது பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆனால் இந்த நன்மை தீமை மரம் சாத்தானால் ஆண்டு கொள்ளப்பட்டது. இந்த நன்மை தீமை மரம் தான் நாலேஜ். இந்த பூமியில் எது இருந்தது? நாலேஜ் ட்ரீ. இந்த நாலேஜ் ட்ரீயை சாத்தான் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டான். இந்த நாலேஜிலிருந்து தேவன் சில நாலேஜை இது மனுஷனுக்கு தேவை இல்லை என்று சொல்லி அவர் அதை அகற்றி போட்டார். மனுஷனுக்கு இது வேண்டுவது இல்லை என்று. அந்த நாலேஜை பிசாசு நம்மளுக்கு கொடுக்க நினைக்கிறான். அந்த அஸ்ட்ராலஜி அண்ட் அபார்ஷன் இது எல்லாமே அசுத்த ஆவிகள் கற்றுக் கொடுத்தது தான் மனிதர்களுக்கு. நம் பைபிளில் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இது வந்து பிசாசுவானவன் கற்றுக் கொடுப்பது ஞானம் அல்ல, நாம் கடவுளிடத்திலிருந்து பெறுவதே ஞானமாகும். இது நாலேஜ் என்பது நன்மை தீமை அறிந்து கொள்ள உதவும் ஒரு அறிவாகும். இந்த அடிப்படை தெளிவு நமக்கு புரிந்திருக்க வேண்டும். அடுத்ததாக இப்போ யோகா பற்றி வருவோம். யோகா என்றால் என்ன என்றால் பிணைக்கப்படுதல் என்று அர்த்தம். பிணைக்கப்படுதல் என்றால் எதையோடு இன்னொன்று பிணைக்கிறாங்க, அதுதான் பிணைக்கப்படுதல். இது கேள்வி யாரோட பிணைக்கப்படுகிறோம் என்பதுதான். என்ன அவங்க ஆன்சர் சொல்கிறாங்கன்னா, மனுஷனுடைய ஆவி ப்ளஸ் இந்த பிரபஞ்சத்தின் ஆவியோடு இணைகிறது தான் இந்த பிணைக்கப்படுதல், அதுதான் யோகா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யூனிவர்சல் எனர்ஜியோட பிணைக்கப்பட்டால் ஒரு விழிப்புணர்ச்சி வரும். இந்த மனுஷனுடைய ஆவியும் இந்த பிரபஞ்ச சக்தியும் சேரும்போது ஒரு விழிப்புணர்ச்சி வரும். அப்போது நம்ம வந்து கடவுளோட ஒன்றாகிடுவோம். ஏன், நீங்கள் தான் கடவுள். மரணம் என்பது மாயை, நம்மளுக்கு வந்து மறு ஜென்மம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு இந்த யோகா நடத்துகிறவங்க எல்லாருமே டீச் பண்ணுறாங்க. இந்த பிரபஞ்ச சக்தின்னு அவங்க யாரை சொல்கிறாங்க அப்படின்னா பிரம்மனை சொல்கிறாங்க. மனுஷனுடைய ஆவியும் இந்த பிரம்மனும் ஒன்றா சேர்றப்ப அது யார் நடக்குதுன்னா கடவுளோடு நம்ம ஒன்றாகிடுவோம். அப்போ நம்ம தான் கடவுள் அப்படின்னு இந்த யோகா டீச் பண்ணுறவங்க எல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இந்த ஏவாளை இந்த சர்ப்பத்தின் மூலியமாய் பிசாசானவன் வந்து இந்த கனியை நீ சாப்பிடு, இதை சாப்பிட்ட மாத்திரத்தில் நீ தேவர்களை போல ஆயிடுவ அப்படின்னு சொல்லி ஏவாளை வஞ்சித்தது. இதே தான் இப்பயும் நடக்குது, ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியலை. யோகாவுக்கும் கிறிஸ்டியனுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னா, யூனிவர்சல் எனர்ஜி, நான் தான் கடவுள் அப்படின்னு மனுஷன் உணர வேண்டும் என்று நினைக்கிறவங்க யோகா. அதாவது கடவுள்லாம் இல்லை, நம்ம வந்து எந்த பாவமுமே செய்யலை, நம்மளுக்கு வந்து எந்த ஒரு சால்வேஷன் ரட்சிப்புமே நம்மளுக்கு தேவையில்லை, ரட்சிப்பு தேவை இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு ரட்சகர் தேவை, நம்மளே கடவுள், நம்ம எதுக்கு நம்மளை யார் ரட்சிக்க, அந்த மாதிரி மனுஷர்களை பிரெயின் வாஷ் பண்ணி இழுத்துக்கிட்டு போகிறது தான் யோகா. ஆனால் நம்ம கிறிஸ்டியன்ஸ் என்ன சொல்கிறோம், நம்ம பைபிள் படி என்னன்னா, நம்மளுடைய தேவன் ஆள் தத்துவம் உள்ளவர். பாவம் தேவனையும் மனுஷனையும் பிரித்தது. அதனால் நம்மளுடைய பாவத்தை கழுவ ஒரு இரட்சகர் வேண்டும். அந்த இரட்சகர் நம்மளை பரலோகத்திற்கு சேர்ப்பார். இதுதான் நம்மளோட லைன். ஆனால் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அவங்க வந்து மனுஷனே அந்த பிரபஞ்சத்தின் ஆவியோடு இணையும் போது மனுஷனே கடவுளாகிடுவான் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. அதனால் யோகாவுக்கும் நம்மளுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அதுக்கடுத்து சரி, இவங்க யோகா பண்ணி எப்படி அந்த தெய்வத்தை, அதாவது அந்த பிரபஞ்சத்தின் சக்தியோடு தன்னை இணைச்சி தெய்வத்தை எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், ரெண்டாவது வந்து மெடிடேஷன்.
ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்னால் அந்த ஆசனம் அப்படி இப்படின்னு பண்ணுறாங்கள அந்த ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் எக்ஸசைஸை பற்றி பார்ப்போம். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்னால் என்னென்னா, மூளையோட நடுப்பகுதியில் பினையல் கிளாண்ட் அப்படின்ற ஒரு கிளாண்ட் இருக்குது. அது 2 ஹார்மோனை செக்ரிகேட் பண்ணுது. இதோட இன்ஃபர்மேஷன் இந்த பினையல் கிளாண்டோட இன்ஃபர்மேஷன் 20% தான் விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மிச்சம் 80% இன்னும் யாராலையும் கண்டுபிடிக்கப்படலை. அந்த நாலேஜை கடவுள் அகற்றி வச்சிருக்கிறார். அது வேண்டாம் அப்படின்னு கட் பண்ணி வச்சுருக்கார். நம்மளோட அந்த பினியல் கிளாண்ட் என்ன பண்ணும்னா, நம்ம நடுப்பகுதியில் இருந்துக்கிட்டு ஒரு சின்ன பாயிண்ட்டை சொன்னால் அந்த பாயிண்ட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு அதை யோசித்து அதை நம்ம மூளைக்கு சொல்லி நம்மளுக்கு ஞாபகத்துக்கு கொண்டுக்கிட்டு வர்றது தான் இந்த பினியல் கிளாண்ட். இதை பற்றி 20% தான் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட தேவன் நம்மளுக்கு வேண்டாம், அதை பற்றின முழு நாலேஜ் வேண்டான்னு சொல்லி மனுஷனுக்கு இவ்வளவு போதும் அப்படின்னு சொல்லி அகற்றி வைத்திருக்கிற அந்த அறிவை பிசாசு நம்மளுக்கு கொண்டு வர முயற்சிக்கிறான். இதோட டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னா, கேடுசியஸ், அதாவது நம்ம முதுகு தண்டு இருக்குங்க இல்லையா, அதில் ஒரு 7 பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 7 பவர் இருக்குது. இந்த 7 பவரில் 6வது சக்கரா தான் அந்த பினியல் கிளாண்ட். அதுக்காண்டி தான் அவங்க நெத்தியில் பொட்டு வச்சு மறைக்கிறாங்க. இந்த முதுகு தண்டில் 7 பவர் இருக்குது. அந்த 7 பவருக்குள்ளேயும் 2 சைட்லேயும் என்ன இருக்குது அப்படின்னா 2 பாம்பு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 2 பாம்பில் லெஃப்டில் இருக்கிறது ஐடா, அதோட பேர் ஐடா. அதுக்கடுத்து ரைட்டில் இருக்கிறது பிங்களா. இப்போ அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறாங்க இல்லையா, பண்ணுறப்ப அந்த முதுகு அதை வளைச்சி நெளிச்சு அவங்க பண்ணி அந்த சர்ப்ப சக்தியை, அதாவது முதுகு தண்டில் இருக்கிற அது இருக்கா இல்லையான்னு தெரியலை, ஒருவேளை இருக்கலாம், கடவுள் நம்மளுக்கு வேண்டாம் என்று மறைத்து வைத்திருக்கலாம், அதை பிசாசானவன் வெளிக்கொண்டு வர முயற்சிக்கலாம். அந்த சர்ப்ப சக்தியை கீழே இல்லை, அந்த சர்ப்ப சக்தியை மேலே கொண்டு வர்றதுக்காகத்தான் அவங்க அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாங்க. அந்த சர்ப்ப சக்தி ஐடா பக்கம், அதாவது லெஃப்ட் சைடு வழியாக அந்த சர்ப்ப சக்தி மேலே எழும்பி வந்துச்சுன்னா அவங்களோட ஆவி பாதிக்கப்படும். அதே இது அந்த சர்ப்ப சக்தி ரைட் சைடில் எழும்பி வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு காம இச்சைகள் உருவாகும். இந்த சர்ப்ப சக்தியை மேலே கொண்டு அவங்க நெற்றி பொட்டில் அப்படி வைக்கும்போது அவங்க பிரபஞ்சத்தின் சக்தியோடு இணைவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெற்றிக்கு இடையில் இருக்கிற அந்த 6வது சக்கரில் இந்த சர்ப்ப சக்தி மேலே போய் பின்கிளாண்டை தட்டி விடுமா. அந்த இடத்தை தான் பொட்டு வைத்து இவர்கள் மரியாதை செய்கிறார்கள். இன்னும் விரிவடைந்து அந்த பின்கிளாண்டை தட்டி விடும்போது இந்த காரியங்களை எல்லாம் மனுஷர்கள் பண்ணும்போது அசுத்த ஆவிகள் அவர்களுக்குள் கிரியை செய்கிறதை இருக்கிறது. இதே காரியங்களை நாம் முஸ்லீம் சகோதரர்கள் பண்ணுகிறார்களா என்றால் பண்ணுகிறார்கள். இதே மாதிரி நமாஸ் செய்கிறார்கள். செகண்ட், மெடிடேஷன் அப்படின்றதுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 3 காரியங்களை பற்றி அது என்ன அப்படின்னா, ஒரு 3 வகையான டீமன்ஸ் இருக்குது. டீமன் ஸ்பிரிட், அதை குறித்து நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம போனோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆசிலஸ் அப்படின்ற ஒரு டீமன் நேம். ஆசிலஸ் அப்படின்னா டெத் அண்டு பாதாளத்தின் கடவுள். ஆசிலஸ் டெத் ப்ளஸ் பாதாளத்தின் கடவுள். ரெண்டாவது அப்பல்லோ அப்படின்னா குறி சொல்லுகிற ஆவி. இது குறி சொல்லும் சர்ப்பத்தின் ஆவி அப்படி சொல்லலாம். குறி சொல்லும் சர்ப்பத்தின் ஆவி. மூணாவது டியானிசஸ். இது அடிமைப்படுத்தும் ஆவி, அதாவது அடிக்ஷன், மதுபானம், காம இச்சை, இந்த மாதிரி சகலவித கீழ்த்தரமான ஆசைகளை தூண்டிவிடும் ஒரு ஆவி. இதுவுமே இந்த நம்ம கடவுள் பிதா சுதன் பரிசுத்தாவியானவர் இருக்கிற மாதிரி இதுவுமே தன்னோட ட்ரினிட்டியை வெளிப்படுத்துது. இன்னொரு வேறு இது இருக்குது, வெளிப்படுத்தல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் சொல்கிறேன். 3 டீமன்ஸ். இந்த அப்பல்லோவை பற்றி தான் வெளிப்படுத்துதலில் சொல்லப்பட்டு இருக்கிறது. பாதாளத்திலிருந்து ஏறி வரும் அப்போலியன் என்று இந்த அப்போலோ பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3 பேற்றில் இந்த அப்பல்லோ அப்படின்ற ஒரு
குறி சொல்லுகிற சர்ப்பத்தின் ஆவிக்கு ஒரு சன், அந்த சன்னு தான் அஸ்க்லோப்பியஸ், அதாவது பாம்பு கடவுள், அதாவது ஹீலிங் காட். செத்தவங்களையும் உயிரோடு எழுப்பக்கூடிய பவர் வந்து அந்த பாம்பு கடவுளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது கடவுள் இல்லை, அவங்க அஸ்க்லோப்பியஸ்னால் அது ஒரு பாம்பு கடவுள் அவங்க சொல்கிறாங்க. வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பெர்கமோ சபையை பார்த்து கடவுள் சொல்கிறாரு, அது வந்து சாத்தானின் சிங்காசனம் அப்படின்னு. ஏன் அப்படி சாத்தானின் சிங்காசனம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, இந்த பெர்கமோ இதில் தான் இந்த அஸ்க்லோப்பியஸ் அதுக்கு ஒரு பெரிய கோயில் இருந்தது. அந்த கோயிலில் வர்றவங்க எல்லாத்துக்குமே சுகம் கிடச்சதான். அதனால் அது வந்து சாத்தானின் சிங்காசனம் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். அங்கே வர்ற மக்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு காது வலினா காது மாதிரியே ஒரு பொம்மை செஞ்சு வைக்கிறது, கண்ணு வலினா கண்ணு மாதிரி ஒரு பொம்மை செஞ்சு வைக்கிறது, கால் வலினா கால் மாதிரி ஒரு பொம்மை செஞ்சு வழிபட்டுட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து சுகம் கிடைச்சிரும். அதுதான் அஸ்க்லோப்பியஸ் கடவுள் அப்படின்னு வழிபட்டுக்கிட்டு வந்தாங்க. இது ஆர்சி பேக்ரவுண்ட்லேயும் வேளாங்கண்ணியில் அவங்க வந்து செய்கிறாங்க. கால் வலிச்சா கால் மாதிரி வாங்கி வைக்கிறது, இந்த மாதிரி பழக்கங்கள் இருக்கிறது. இதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அஸ்க்லோப்பியஸ் டீமன் வந்து கனவுல வரும். இப்போ இந்த கேடுசியஸ் அப்படின்ற அந்த சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிம்பிளை தான் டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது எப்படி மருத்துவத்துறைக்கு வந்துச்சுன்னு தெரில. இது இந்த அஸ்க்லோப்பியஸ் வந்து ஹீலிங் காட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, சுகப்படுத்தும் கடவுள்னு. அதனால இந்த மருத்துவர்களும் சுகப்படுத்துறதுனால அவங்களுக்கு இந்த சிம்பிள் வந்துச்சா. அது வந்து எப்படின்னா நம்ம முதுகு தண்டு மாதிரியே இருந்து 2 பாம்பு மாதிரி போகிற மாதிரி ஒரு சிம்பிள். கிறிஸ்தவ டாக்டர்கள் இருந்தீங்கன்னா தயவு செய்து அதை யூஸ் பண்ணாதீங்க, அது வந்து நல்லது இல்லை. அடுத்ததாக மெடிடேஷன் பற்றி பார்ப்போம். மெடிடேஷன் அப்படின்னா மனது சார்ந்த பயிற்சிகள் அப்படி கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறது. மனது சார்ந்த பயிற்சிகள் அளித்து விழிப்புணர்வு உண்டாக்குறது. டு ரீச் த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கான்சியஸ். தியானத்தின் மூலம் இந்த பிரபஞ்சத்தின் சக்தியோடு ஒன்றாகி விடுதல். இதை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவத்திலையும் ஒரு தியானம் இருக்கிறது. அது கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செய்து அந்த ஸ்தோத்திர வார்த்தைகளை நாம் இருதயத்தில் வைத்து விசுவாசித்து அவரை முழு மனதோடு வேண்டுவதும் நம்மளுடைய கிறிஸ்தவத்தின் தியானமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இவர்கள் சொல்லும் தியானம் வேறு. நம் மனுஷனுக்குள் ஆவி, ஆத்மா, சரீரம் என்று 3 இருக்கிறது. இந்த ஆத்மாவுக்குள்ளே தான் 3 இருக்குது. இன்டெலிஜென்ட், நம்ம எப்படி செய்யணும், என்ன செய்யணும், வில் பவர், நம்மளால் என்ன முடியும், எமோஷன்ஸ் எல்லாமே இந்த ஆத்மாக்குள்ளே தான் இருக்கும். நம்மளுடைய பிரெயின் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ஆத்மா தான். நம்மளுடைய ஆவி என்ன ஆகுது அப்படின்னா கான்சியஸ், கம்யூனியன், விஸ்டம், அதாவது மனசாட்சி, தேவனோடு ஒரு தொடர்பு கொள்வது ஞானம். தேவனோடு தொடர்பு கொண்டால்தான் ஞானம். ஞானம் தேவனோட கனெக்ட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு மனசாட்சி நல்லா இருக்கும். இந்த பாவம் செய்த மனுஷனுக்கு இந்த மனசாட்சி மழுங்கி போயிடும். மழுங்கி போய் தான் என்ன செய்கிறோம் அப்படின்னு தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் மனசாட்சி மழுங்கி போயிரு. இப்படி தான் இருக்கும் பாவம் செய்கிற ஒரு மனுஷனோட ஆவி. இந்த ஆவியைத்தான் மறுபடி நம்ம பிறக்க வைக்கிறோம். அது என்ன சொல்லி பிறக்க வைக்கிறோம்? தேவனை, இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அந்த இருதயத்தில் ஆவியானவர் குடியேறும்போது அந்த இருளடைந்து மழுங்கி கிடக்கும் அந்த ஆவி வெளிச்சமாகுது. இதைத்தான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் அப்படி என்று. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய விளக்கை ஏற்றும் போது நாம் மறுபடியும் பிறக்குகிறவர்களாய் ஆகிறோம். யோகா பண்ணும்போது என்ன நடக்கிறது என்றால், ஆதாமோட கண்கள் பாவம் செய்கிறதற்கு முன்பாக தேவனை தரிசிக்க முடிந்தது. ஆனால் பாவம் செய்ததற்கு பின்பு அவரை கண்களால் பார்க்க முடியாமல் இருந்தார். இந்த பிசாசோட நோக்கம் என்னன்னா, இந்த ஆவியையும் இந்த ஆத்மாவையும் கனெக்ட் பண்ணி ஆவிக்குரிய உலகத்தை மனுஷனை பார்க்க வைப்பது தான். இதனால்தான் அவன் ட்ரை பண்ணுறான். இந்த ட்ரை பண்ணுறதுக்கு சில டீமன்ஸும் உதவி பண்ணி இந்த ஆவியும் ஆத்மாவையும் இணைத்து சில டீமன்ஸையே கடவுள் போல அவங்களுக்கு காட்டுகிறான். இதைத்தான் அவர்கள் யோகா பண்ணுகிற போது நடக்கிறது.
சரி, நம்மளுக்குள் இருக்கும் அந்த உள்ளான மனுஷன், அதாவது நமக்குள் இருக்கும் உள்ளான மனுஷன், அந்த ஆவியை நாம் எப்படி ட்ரெயின் பண்ணுறது? தேவ வசனத்தின் மூலயமாகவும் அந்நிய பாஷையின் மூலயமாகவும் உள்ளான மனுஷனை நாம் வளர்க்க முடியும். ஸோ ஃபைனலி யோகா இஸ் நாட் குட் ஃபார் அஸ். இட்ஸ் கம்ப்ளீட்லி டிமானிக் ஸ்பிரிட். நம்ம ஸ்கூலில் பிள்ளைங்களெல்லாம் சேர்த்துருக்கோம். பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் யோகா கம்பல்சரி என்று சொல்லுகிறார்கள். அந்த மாதிரி ஸ்கூலில் நம்ம பிள்ளைங்களை என்ன செய்கிறது? நம்ம படிக்க வைக்க நம்ம கடவுளுக்காக நிற்போமா, இல்லை உலகத்தோடு ஒற்று வாழ்வோமா என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். கடைசி நாட்களாக இருக்கிறது. நாம் என்ன செய்ய போகிறோம்? தேவன் நம்மிடம் கணக்கு கேட்டால் நாம் எப்படி தப்புவிப்போம்? பரலோக ராஜ்யத்தில் சேர நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரமாய் வருகிறார். ஆமென்.